சிங்கப்பெண் படை யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ண. கூட்டு பாலியல் செஞ்சு உன்னை கொல்லுவேன்னு சொல்றாங்க. இத நான் போய் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்களோட காம்ப்ரமைஸ்னா போயிரு, இல்ல அப்படின்னா உன்னை அவங்களே கொன்றுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அந்த சிங்கப்பெண் படை யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு அதிகாரி ஒரு மகளிருக்கு அகேன்ஸ்டாவே பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ போன்னு சொல்றாங்க. பணத்தை வாங்கிட்டு நான் ஏன் போனோம்? நான் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணவனுக்கு அப்ப தண்டனை கிடைக்காது அந்த நாட்டுல. பெங்களூருக்கு என்ன கூட்டிட்டு போறதுதான் இப்ப பிளான். பெங்களூர்ல கூட்டிட்டு போய் அவங்க சித்தப்பா பையன் சுஜய், அவங்க சித்தப்பா ராமச்சந்திரன் அவர் பேரு, அவர் பயங்கரமான ஸ்மக்லிங், அதாவது 1-2 கிடையாது, பயங்கரமான ஒரு கஞ்சா கோஷ்டினா அது அவங்கதான். அது நான் அது எல்லாத்தையுமே நான் அவங்கள்ட்ட சொல்றேன். ஒரு நபர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்க போன் மூலமா எல்லாமே அரெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு சிங்கப்பெண்ணுக்கு போன் அடிச்சேன் சார். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி கூட சிங்கப்பெண்ணுக்கு போன் அடிச்சேன். அந்த கால் எல்லாமே இருக்கு. வெறும் வெயிட்டிங் கால்ல மட்டும்தான் போச்சு, வேற ஒண்ணுமே ஆகல. வெறும் வெயிட்டிங் கால் 100 காலுக்குமே அடிச்சேன், ஒண்ணுமே ஆகல. எந்த ஹெல்ப்புமே பண்ணல. எனக்கு ஸ்டேஷன்லயே ஹெல்ப் பண்ணல. இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துமே எனக்கு ஹெல்ப் பண்ணல.